யப் ஃபைனலி மும்பை வந்துட்டோம். ஸோ இதுதான் என்னோட மும்பை ரூம். வந்து இறங்குனோனே வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்பதான் வந்து பார்த்தோன்னா, என் மைண்ட்ல என்ன தோணுதோ முடிஞ்ச அளவுக்கு கக்கிர்லாம் அப்படின்னு ஒரு தாட்ல எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆ இது இந்த ஜர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, மார்னிங் ஒரு 6க்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லணும். 6க்கு ஆரம்பிச்சு 11, 12 இந்த ஜர்னி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி முடியுது. ஓகேவா? ஸோ ஜர்னின்னு சொல்ல முடியாது. டே 1 கம்ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். எதுக்காக நான் மும்பை வந்தேன் அதெல்லாமே தேவையில்லாத விஷயம் தான். என்னோட இந்த ஜர்னில நான் என்ன ஃபேஸ் பண்றேங்கிறத மட்டும் இந்த வீடியோ பார்ட் ஃபுல்லா கவர் பண்ற மாரி தான் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பத்தி மட்டும் தான் இருக்கும். மத்தபடி நான் எதுக்காக வந்தேன் அது எதுவுமே இருக்காது. ஸோ அதெல்லாம் அன்வான்டட் மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அது எதுவுமே எடுக்கல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா, நான் என்ன ஃபீல் பண்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, இது என்னோட டாக்குமெண்ட்ரி சேனல். ஸோ என்ன பத்தி எடுக்கிறதுனால என்னைய மட்டும் தான் ஃபுல்லா கவர் ஆகும். இஃப் இன் கேஸ் இந்த சேனலுக்கு நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, என் பேரு விஸ்வா. வாங்க என் கூட சேர்ந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் கூட உட்காந்து பார்க்கலாம். நானே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்கு அப்புறம் மறுபடியும் ரீவாட்ச் பண்ணுவேன். என்னென்ன சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி போய் மாட்டியிருக்கேன், எப்படி அதுலேருந்து வெளிய வந்தேங்கிறதெல்லாம் பார்த்து நானே என்னைய வந்து பார்த்தோன்னா, பேக் வியூல வந்து பின்னாடி இருந்து பார்க்குற மாரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமேல என்னோட எடிட்டர் தான் இதெல்லாம் எடிட் பண்றது. ஸோ இதுதான் இந்த சேனலோட ஃபுல் இதாவும் சொல்லலாம். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்ல இத பத்தி சொல்றதுக்கு. அதாவது என்னோட ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா, 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு. கரெக்ட்டா சொல்லணும்னா 9 மணிக்கு ஃப்ளைட்டு, 8 மணிக்கு ஆன் போர்டிங். பட் எங்க ஃபேமிலியிலேயே நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போறேன். ஸோ என் ஃபேமிலில இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம். இத நான் எப்படி சொல்றதுன்னே உங்களுக்கு தெரியாது. சரி எனக்கு தெரியாது. உங்கள்ட்ட எப்படி சொல்றதுன்னே. ஏன்னா, எங்க ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ட்ரெயின்ல போயிருப்பாங்க, பஸ்ல போயிருப்பாங்க. அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ரோல கூட போயிருக்கோம். பட் ஃப்ளைட்லங்கிறது எங்க ஃபேமிலில யாருமே போல. நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன். ஸோ, இத நான் ப்ரவுடாவும் சொல்லிக்கலாம். ஸோ நான் எங்க ஃபேமிலி கிட்ட ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். இந்த மாரி விஷயத்துக்காக நான் ஃப்ளைட்ல போறேன். இந்த லொகேஷனுக்கு போறேன் அப்டின்னோனே, எங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாரும் ஹேப்பி. ஸோ, ஐ அம் ஆல்சோ ஹேப்பி. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சிஸ்டர். எங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டேட்டஸ்லாம் வச்சான். குருபாயோட பிஜிஎம்லாம் போட்டுட்டு. ஸோ, இதுதான் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். ஆ ஸோ இது எனக்கு எப்படி சொல்றது? ஒரு மாரி எமோஷனலா ஒரு ஹேப்பினஸ். யாருமே பண்ணாத நான் கொஞ்சம் பண்ணிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி என் ஃபேமிலி இதுல. ஆ இது ஒரு ஹேப்பினஸ் எனக்கு குடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பயமும் இருந்துச்சு. ஏன்னா, இஃப் இன் கேஸ் நான் ஃப்ளைட்ட மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இவ்வளோ நேரம் குடுத்த பில்டப் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். நமக்கு எப்படி ஃப்ளைட் ஏறணும்னே தெரியாது. ஸோ எங்க அக்காவுக்கு அந்த பயமும் இருந்துச்சு. நம்ம இவன நம்பி வந்து பார்த்தோன்னா, பந்தயத்துல இறங்கிட்டோம். இவன் வந்து பார்த்தீன்னா, ஃப்ளைட்ட கீது மிஸ் பண்ணிட்டான். இல்ல போகவே மாட்டான் அப்டின்னா வந்து பார்த்தீன்னா, ஒரே அசிங்கமா போயிருமேன்னு சொல்லி எங்க அக்காவுக்கு பயம் இருந்தாலும், கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளைட்ட புடிச்சுட்டேன். அதான் உண்மை. ஸோ ஃப்ளைட்ட புடிக்கிறக்கு எங்க அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஹெல்ப்பும் பண்ணாருன்னு சொல்லணும். ஹெல்ப் பண்ணாரு. பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதாவது ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா, 8, 9 மணிக்கு முன்னாடியே சொல்ட்டேனா, இந்த ஃப்ளைட்ட பிடிக்கிறக்கு எங்க அப்பா என்னைய 6 மணிக்கே ரெடி பண்ணி 6 மணி இல்ல, 5 மணிக்கே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எழுப்பி ரெடி ஆகு ஃப்ளைட்ட பிடிக்க போலாம். நான் இப்பயே உன்ன இறக்கி விட்டு வந்துடுறேன் அப்டின்னாரு. நான் சொன்னேன் 8 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. நான் ஒரு 7 மணிக்கு இல்ல 6 மணிக்கு அங்க போய்க்கிறேன் அப்டின்னேன். இல்ல, இல்ல, இல்ல. நீ சரியான ஆள் கிடையாது. நீ இப்பவே கிளம்பு. உன்னை நான் ஏர்போர்ட்ல விட்டுர்றேன் அப்டின்னாரு. எனக்கு புரியவே இல்ல. அப்புறமேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அக்கா கிட்ட சொல்லும்போது, எங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு. இவன் வந்து பார்த்தீன்னா, கோயம்புத்தூருக்கே வழி தெரியாம சுத்துறவன். இவன நம்பி நம்ம மும்பைக்குலாம் அனுப்ப முடியாது. இவன் அங்க போயிட்டு எப்படி போவான்னு எனக்கு தெரியல. இவன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. நான் இப்பவே இவன ஏர்போர்ட்ல விட்டுர்றேன். இவன் அங்க போய் அட்டச்சு கேட்டாச்சும் ஒரு 10 நிமிஷம் டைம் சேவ் பண்ணி எப்படியாச்சும் ஃப்ளைட்டுக்குள்ள போயிருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பாவுக்கு என் மேல இப்படி ஒரு நம்பிக்கை. ஸோ ஒரு சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய ஏர்போர்ட்ல போய் விட்டுட்டு வந்துட்டாரு. விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவரு கிளம்பவும் இல்ல. அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா நான் ரிட்டர்ன் கீது வந்துருவானோ அப்படின்னு சொல்லி. அதுவும் எத்தன மணிக்கு 8 மணிக்கு நான் ஃப்ளைட் சொன்னேன்னா, நான் 8 மணிக்கு வந்து பார்த்தேன்னா, ஆன் போர்ட் ஆயி உள்ள போறேன். ஒரு 9:00 ஆ ஃப்ளைட் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நார்மல் மெசேஜ் போட்டேன். எங்க அப்பா வந்து அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து சொல்றாரு, "ஓகே. நான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ போட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்புறாரு. இவ்ளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, விடிய காலம் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஏர்போர்ட்லயே இருந்திருக்காரு. வெளியவே.
ஏன்னா நம்ம பையன் திரும்பி இது வந்துருவான், இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு துப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இனி ஒரு டம்மி பீஸ் நினைச்சிட்டு. ஸோ எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் பண்ண சில விஷயங்கள்னால எங்க அப்பா அப்படி நம்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளைட்டுக்குள்ள போயிட்டு, ஃபிளைட்டுக்குள்ள போன உடனே நான் விண்டோவை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் புக் பண்ண சீட் வந்து பார்த்தீங்கன்னா 11F கரெக்டா விங்ஸுக்கு ஒரு சீட்டுக்கு முன்னாடி. இந்த சீட்டை நான் புக் பண்றதுக்கு சாட் ஜிபிடி கேட்டு, இங்க பாரு சாட் ஜிபிடி, எனக்கு விங்ஸ் தெரியணும், கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் எல்லாம் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு சீட் நல்லா சீட்டா கொடு, நான் டேர்ன் பண்ணும் போதெல்லாம் கரெக்டா வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். சாட் ஜிபிடி கொடுத்தது 11F 12F 13F இந்த சீட்ல இருக்கிறது எல்லாமே விங்ஸ் சூப்பரா கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி. என் நேரத்துக்கு 12F 13F கிடைக்கல, 11F மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ நான் புக் பண்ணிட்டேன் 11Fல. போய் சீட்ல போய் உட்கார்றேன், எனக்கு குருவி பட தாட்லாம் வருது. அந்த த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் மாட்ட தெரியாம உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யாராச்சும் மாட்டி விடுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட் பெல்ட் எல்லாம் எடுத்து எப்படி லாக் ஆகுதுங்கிற சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நானே அப்படியே டக்குன்னு சீட் பெல்ட் போட்டு திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிளைட் அண்ட் தேர்ட் ஃபிளைட் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேஷுவலா உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு இப்போ எப்படி சொல்றது, அந்த சீட் பெல்ட்டை மாட்டினதுக்கு அப்புறம் வந்து பக்கத்துல ஒருத்தர் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருந்தாரு என்னைய. அவரு இப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு, சரி ஓகே அந்த பையன் வந்திருப்பான் போல அப்படின்னு சொல்லி திரும்பிட்டாரு. நான் அந்த விண்டோலயே பாத்துட்டு இருக்கேன். ஃபிளைட் மூவ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஃபிளைட் மூவே ஆகல. எனக்கு சலிச்சு போய் எப்பங்க ஃபிளைட் எடுப்பாங்க அப்படிங்கும்போது கேப்டன் சொல்லுவாங்க, அப்பதான் ஃபிளைட் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் கேப்டனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமன். எப்படி அந்த சூரரை போட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனா இவங்களா அப்படின்ட்டு. இந்த பிள்ளை தானே இந்த பிள்ளைல ஓட்டிக்கு இருந்துச்சு. ஸோ ஒரு விமன் பைலட் அங்கே இருந்தாங்க. ஸோ விமன் பைலட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் சொன்னாங்க. ஸோ கிளைமேட் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இப்போ எடுக்க போகிறோம், டேக் ஆஃப் பண்ண போகிறோம், ஸோ சீட் பெல்ட்லாம் வேர் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படியே பின்னாடி போச்சு. ஸ்லோவா திக் 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 அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்வே பிடிக்கிறக்காக, அதாவது கோயம்புத்தூர் ரன்வே போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ன் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ரன்வேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பஸ் போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. திருக்கு திருக்கு அப்புறமே ஸ்ட்ரைட்டா போறது, திருக்கு திருக்கு ஸ்ட்ரைட்டா போறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அப்புறமேல ஒரு டேர்ன் பண்ணும்போது அந்த விங்ஸ் அப்படியே திரும்பிச்சு. விங்ஸ் திரும்பும்போது அந்த ஃபிளைட் என்டையர் ஃபிளைட் அப்படியே நம்மளால பார்க்க முடியும். அப்படியே அந்த ஃபிளைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரன்வேல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கேப்டன் எதுக்காக வெயிட் பண்ணாருன்னா நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல, ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சொல்லியிருப்பாங்க, ஓகே ரன்வே உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு, நீங்க கிளம்பலாம் அப்படிங்கறக்க வெயிட் பண்றாருன்னு எனக்கு தெரியும். ஸோ ரன்வேல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு எல்லா பட டெம்ப்ளேட்டும் வருது, ஏரோப்ளைனோட டெம்ப்ளேட் எல்லாமே. அந்த நேஷனல் ஜிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டரோட போடுவானுங்க, அதாவது ஏர்பிளைன் கிராஷ்னு சொல்லிட்டு. அந்த ஞாபகம்லாம் எனக்கு வருது, ரன்வேல கிராஷ் ஆன வீடியோஸ், அதுக்கப்புறம் இந்த டர்பைன் தனியா கழுந்து விழுகிறது எல்லாமே. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருக்கு, என்னடா நீயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து ஏரோப்ளைன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்னேக் மூவி தெரியுமா, பழைய மூவி நேம் தெரியல. ஏரோப்ளைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸா இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்துட்டு இருப்பாங்க. ஏரோப்ளைன்ல ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கடிக்க போறப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த மூவி தாட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேரமோ ஏதோ சம்திங் நம்ம யார் அவரு கமாண்டா வச்சு ஒரு மூவி, ஃபிளைட் வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்க. அந்த ரன்வேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளைட் நின்று இருக்கும். அதே மாதிரி இருந்துச்சு கோயம்புத்தூர் ரன்வேவும். எனக்கு அந்த ஃபிளைட்டும் அதே கலரு, ஏர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரு, அதே மாதிரி நிக்குது. ஹைஜாக் பண்ண ஃபிளைட் மாதிரியே. எனக்கு பல தாட்டு, இதுக்குதான் மீம்ஸ் எல்லாம் பார்க்க கூடாதுங்கிறது. எல்லா மீம்ஸும் எனக்கு மண்டைக்குள்ள வருது. இப்போதைக்கு நான் இவ்வளவு ஹைப்பா சொல்றேன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட். ஓகே ஃபர்ஸ்ட் ஃபிளைட் நான் இப்படிதான் சொல்லுவேன். ஸோ இந்த ஃபிளைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜேர்னில ரன்வேல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வேற வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மூவி டெம்ப்ளேட் எல்லாத்தையும் மண்டைக்குள்ள போட்டு அடிச்சிட்டு இருக்கேன். இந்த மூவி அந்த மூவி அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தல அஜித் ஒரு மூவி வரும் தெரியுமா, இங்கிலீஷோ சம்திங் அந்த மூவி.
தல அஜித் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, "ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ளைட்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "ஆமாங்க" அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரிலாம் எனக்கு தோணுது. எல்லா மூவி டெம்ப்ளேட்டும் யோசிச்சுட்டேன். எல்லா டெம்ப்ளேட்டும் யோசிச்ச உடனே வண்டி எடுத்தாங்க. அப்படியே சல 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 சலன்னு போயிட்டு இருந்துச்சு வண்டி. சட்டால்னு ஒரு தூக்கு தூக்குனாங்க பாருங்க ஃப்ளைட்ல. எனக்கு எப்படி சொல்றது? நம்ம ரோலர் கோஸ்டர்ல போனா எப்படி இருக்கும்? சடால்னு ஒரு ஹைப்புக்கு போயிட்டு வந்தா, அந்த மாரி இருந்துச்சு ரோலர் கோஸ்டர் எடுத்த மாரி. ஃப்ளைட்டுக்கு போனதெல்லாம் ஓகே. நான் அந்த விண்டோல பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங்கா, அதுக்கப்புறமேலு பாலம், எப்படி சொல்றது? ஆம் வாயால தான் மறுபடியும் எத சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாலங்கள், அதுக்கப்புறமேலு வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன நான் பார்த்தேன்? நம்மளோட ஒரு ஸ்டேடியம் இருக்கும். அது என்ன காலேஜ்ன்னு தெர்ல. அவங்கள்ட்ட மட்டும் தான் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் ஸ்டேடியம் இருக்கு. டிஎன்பிஎல்லாம் நடத்துவாங்க. நான் அந்த ஸ்டேடியம பார்த்தேன். அதுக்கப்புறம் பாலத்த பார்த்தேன். நம்மளோட பாலத்த. கோயம்புத்தூர்ல நெறைய இந்த மாரி லொகேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போதே, இந்த இடத்துல நம்ம பைலட் ஒரு வித்தைய பண்றாரு. என்ன பண்றாரு? டர்ன் பண்றாரு. வானத்துல அப்படியே திருப்புறாரு ஃப்ளைட்ட. அப்படியே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பிளேன் அப்படியே சொய்யின்னு போகுது. நான் செம்ம மஜா. எனக்கு உண்மையிலே ரொம்ப புடிச்சு போச்சு. அந்த பிளேன் திருப்புறது வேற. ஆ திருப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஏன் திருப்புனாங்கன்னு தெரியல. ஒரு வேள வந்து பார்த்தன்னா, மும்பை இந்த பக்கம் இருக்கறனால வந்து பார்த்தா, ரன்வே இப்படி இருக்கறனால, இங்க போய் இப்படி திருப்பிட்டு வந்தாரான்னு ஒரு டவுட் இருக்கு. இல்லைன்னா நார்மலா திருப்புறதா கூட இருந்திருக்கலாம். எனக்கு என்னன்னு தெர்ல. நான் வந்து பார்த்தன்னா, மேப்ல எதுவுமே செக் பண்ணல. ஸோ ஏன்னா இன்டர்நெட் வேற இருக்காதுல்ல. அந்த ஒரு ரீசன் தான். ஸோ அந்த டர்ன் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, டர்ன் பாயிண்ட் நான் வீடியோ எடுத்தேனான்னு தெரியல. பட் எனக்கு அது ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்டின்னா, ஒரு மாரி எப்படி சொல்றது ரோலர் கோஸ்டர் அப்படியே ஃபாஸ்ட்டா போய் திரும்புனா எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு அப்போ அந்த ஏர்பிளேன் ஓட்டுறவங்க, அந்த பைலட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த க்ரூ இருக்காங்கல்ல. ஸோ அங்க ஒர்க் பண்றவங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி இது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கேஷுவலு. நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு வழியா ஃப்ளைட் ஏறி முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான இது குடுத்தாங்க. கிட் குடுத்தாங்க. அதுல ஆம்லேட் அதெல்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். நான் எடுத்துக்கவே இல்ல அந்த ஃபுட்ஸ் எல்லாமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் குடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் விண்டோவயே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். விண்டோல அந்த விங்ஸ மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க என் பக்கத்து சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு என்னையவே குறுகுறுன்னு பார்க்குறாரு. "என்ன அவன் ஃப்ளைனையே இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஃப்ளைட் ஏறி அந்த விங்ஸ பார்த்துட்டு இருக்கேனா, எடுக்கிறேன். கன்னா பின்னான்னு ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன், எல்லாத்தையுமே எடுக்கிறேன். ஆ எனக்கு போட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஐஃபோன் யூசர்ஸ் வேற இருந்தாங்க. ஐஃபோன் யூசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வளச்சு வளச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்புறது, அந்த விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஓப்பன் ஆயிடுச்சுலாம் க்ளோஸ் ஆச்சு. அது பேர் என்னன்னு தெர்ல. அதெல்லாமே வீடியோ எடுத்து ஒரு ஸ்லோ மோல போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்பீட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த விங்ஸ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, செம்ம ஹேப்பியா இருந்துச்சு. இதில நான் ஒண்ணு நோட் பண்ணேன். ஆ அந்த பிளேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விண்டோக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன எறும்பா இருந்துச்சு. எறும்பு இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நான் கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ண போறதில்ல. நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறமேலு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சிஸ்டருக்குலாம் அனுப்பி வந்து பார்த்தீங்கன்னா, "பாத்தீங்களா மக்கள் இங்கருந்து பார்த்தா எறும்பு மாரி இருக்காங்க. சார் அது உண்மையிலேயே எறும்பு தான் சார். அந்த டெம்ப்ளேட் அனுப்பலாம்." அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அதுக்கப்புறம் அது ரொம்ப எக்ஸ்பைரி ஆயி போச்சு அந்த ஜோக்குங்கிறனால அத நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்காக நான் அத காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கைக்கு போகுது ஃப்ளைட்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேகக்கூட்டமா இருந்துச்சு. மேகக்கூட்டத்துல வந்து தாண்டி அப்படியே ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிடுச்சு. மேல போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கீழ வந்து மேகம் இருக்கு. மேல வந்து வானம் இருக்கு. நீல கலர்ல. ஆ நான் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதான் விங்ஸ்னா, இத அப்படியே டிவைட் பண்ணுது. அந்த விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி டிவைட் பண்ணுது. மேல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, மேகத்திலயும். எனக்கு அத பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது! நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கீழ இருந்தே பார்த்துட்டு, மேல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அழகா இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இதுல வேற நம்ம ஃபோன் வேற சூப்பரா வீடியோ எடுக்குமா, தரமா வீடியோ எடுத்திருக்கு. எல்லாமே கிளாரிட்டியா எடுத்து வச்சிருக்கு. சக்க கிளாரிட்டி. நான்லாம் பார்க்கும்போது, வாவ்! அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டேன். மயிராண்டி ஒழுங்காவே எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னே தெரிய மாட்டேங்குது.
முக்கியமான நேரத்துலலாம் சொதப்பிடுறான். சரி. ஓகே. பேக் டூ த கன்டென்ட். ஸோ நான் அந்த வியூவ பார்த்துட்டே வரேன். சன் வேற வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க விண்டோவ. பட் நான் மட்டும் க்ளோஸ் பண்ணவே இல்ல நண்பர்களே. அந்த டிராவல் ஃபுல்லா என்னோட விண்டோ மட்டும் தான் ஓப்பன்லயே இருந்துச்சு. பக்கத்து அதாவது 11Fல ஏபிசி இருக்கும். 11 ஏபிசில இருக்கிறவன்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. என்ன இவன் மட்டும் விண்டோவ க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறான். வெயில் அது வரைக்கும் அடிக்குதே அப்படின்னு சொல்லி. நான் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் விண்டோவ பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இதுலேருந்து கிராஸ் பண்ணிட்டு வரும்போது நடுவுல பைலட் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம மும்பை ரீச் பண்ண போறோம் 35 மினிட்ஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மும்பைக்குள்ள என்டர் ஆகுது வண்டி. மும்பைக்குள்ள என்டர் ஆகும்போது எப்படி சொல்றது? அந்த மலைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு, ஹைவே ரோடு வளைஞ்சு போகுது. எனக்கு இது பார்க்க தீரன் படத்துல வர்ற மூவியோட செட்டு மாரியே இருந்துச்சு அதெல்லாமே. ஒரே நிமிஷம் இருங்கப்பா, வீடியோ இருக்குதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே. வீடியோ எடுக்குது. ஏன்னு தெரில, என் ஃபோன் வந்து பார்த்தோன்னா இப்போலாம் 1 வீக்கா சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதை வேற ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, பேக் டு தி கண்டென்ட். ஸோ இந்த ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சு இருக்கு. அந்த தீரன் படத்துல எல்லாமே இந்த கார்த்தி ஓட்டிட்டு போவார்ல, அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு வழியா வந்து பார்த்தோன்னா மும்பைக்குள்ள என்டர் ஆச்சு. என்டர் ஆனோன்னு வந்து பார்த்தோன்னா இறங்கணும்ல, வண்டி இப்படியே போயிட்டு இருந்துச்சு. சட்டுன்னு இறங்கி ரோடுக்கு வந்து ரன்வேக்கு வந்து இறங்கிருச்சு. வண்டி இறங்கின உடனே அந்த திருத்துன்னு போகுது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த பிரேக் ஃபீல் மாதிரி ஒன்று இருக்கு. அதாவது வண்டியை ஸ்லோ பண்றதுக்கா இல்லை வண்டியை நிப்பாட்டுறதுக்கா என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி டிராக் பண்ணுது வண்டி. ஸோ வண்டியை பின்னாடி தள்ளுறதுக்காக ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ்ல வந்து பார்த்தோன்னா நம்மளே அப்படியே சேர்ந்து ஒரு பிரேக் பிடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ மும்பைலேருந்து இறங்கின உடனே ஃப்ளைட்லேருந்து இறங்கின உடனே நான் வந்தது ஐ கெஸ் அந்த ஏர்போர்ட் பேர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு. பேர் மறந்து போச்சே. ரத்னவதி சிவாஜி ஆர் சம்திங் சிவாஜி, அந்த மாதிரி ஒரு பேரு. நான் வந்து கீழே போடுறேன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்லிட்டு. இந்த ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே நான் என் பேக்குக்காக வெயிட் பண்றேன். அதுல வேற 3 ஃபிளைட் வேற கண்டினியூஸா இருக்கிறதுல என்னோடதுல போட்டானுங்க ட்ராலியை. நானும் பேக் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி கடைசியில எடுத்துட்டேன். இந்த ப்ராசஸ்ல ஒன்று சொல்லணும். அதாவது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரன்வேல இருந்து இறங்கின உடனே இந்த இடத்துல ஆன்போர்டிங் ப்ராசஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ்ல இருந்து எக்ஸிட்டுக்கே வந்து பார்த்தோன்னா கட்டியிருக்கான் பில்டிங்கு. போகுது, நடக்க விடுறான். காந்திபுரத்துல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? நம்ம அந்த இப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்னு வச்சுக்கலாமே. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எவ்வளவு சொல்றது எப்படி? காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம அந்த ஒரு குட்டி பாலம் வரும் தெரியுமா? அந்த பாலம் வரைக்கும் நடக்க விடுறான். நானும் நடக்கிறேன் நடந்துகிட்டே இருக்கேன் எக்ஸிட்டுக்கு. ஒரு வழியா எக்ஸிட்னு சொல்லி வருது. அங்க எல்லாருமே போர்டு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அங்க வந்து அப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கேயும் ஒரு மூவி டெம்ப்ளேட். அந்த இப்படி சொல்லி வடிவேல் போயிட்டு இருப்பார்ல, எனக்கு அந்த டெம்ப்ளேட்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறமேலு பார்த்தீங்கன்னா விவேக்கோட டெம்ப்ளேட் ஒன்று நான் வந்துச்சு. எனக்கு என்னன்னே தெரில, முக்கியமான நேரத்துல எல்லாமே மூவி டெம்ப்ளேட்டா வருது. ஸோ நான் இந்த எக்ஸிட்ல வந்து நிக்கிறேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேப் எல்லாம் புக் பண்றதுக்கான சென்டர் இருந்துச்சு. நான் என்ன யோசிச்சேன், சரி ஓகே ஒரு கேப் இந்த இடத்துல போட்டுடலாம். இந்த இடத்துல இருந்து ரூமுக்கு டக்குன்னு போய் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ல போய் கேட்கிறேன். அவன் எவ்வளவு சொல்றான் தெரியுமா? ₹800. ம். அதாவது மேப்ல வந்து இந்த ஏர்போர்ட்ல இருந்து என்னோட ஹோட்டலுக்கு ஒரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ தான் டிராவல். ஓகேவா? 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸோ டிராவல். இந்த டிராவலுக்கு ₹800 கேட்டான். நமக்கு ஹிந்தியும் தெரியாது. இந்த இடத்துல "கியா பையா" அப்படின்னும் கேட்க முடியாது. ஏன்னா அது பையா கிடையாது. அக்கா. அக்காவ எப்படி நான் பையான்னு சொல்ல முடியும்? எனக்கு அங்க அவங்கள எப்படி கூப்பிடணும்னே தெரியாது. நான் நார்மலா சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இவங்கள கூப்பிடலாங்கும்போது அண்ணா, பிரதர் அந்த மாரி தான் போட்டிருந்தேன். ஸோ அது பையா போடு அப்படின்னு சொல்லிச்சு. நான் என்ன பேசினாலும் "கியா பையா" அப்படிங்கிறத நான் மட்டும் மண்டைக்குள்ள ஏத்தி வச்சுட்டேன். இவங்க ஒரு அக்கா. இவங்கள்ட்ட போய் எப்படி கேட்க முடியும்? சரின்னு சொல்லிட்டு, சரிங்க. ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லி ₹800 நான் போட வச்சுட்டேன். இங்க ₹800 நான் போட்டதுல, நான் இதுதான் எக்ஸிட்ன்னு சொல்லி வெளிய வந்தேன். பட் அது எக்ஸிட் கிடையாது. அங்க இருந்து 7வது மாடிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. 7வது மாடின்னா சரிங்க ஏதாச்சு அங்க போனா எக்ஸிட் அப்படின்னா, இல்லங்க அது அங்க போனீங்கன்னா, அங்க இருந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிய கூட்டு போகும். அதுதான் எக்ஸிட் அப்படின்னானுங்க. சரின்னு சொல்லிட்டு 7வது மாடிக்கு போறேன். நமக்கு வந்து பார்த்தோன்னா கேப் டிரைவர். பேர் என்ன தெரியுமா? ராஜேந்தர். ராஜேந்தர். இந்த ராஜேந்தர் பையா கேப்ல என்னை ஏத்திக்கிட்டாரு.
இந்த ராஜேந்தர் பையா கிட்ட வந்து நான் கேட்கறேன். "பையா பையா யூ நோ இங்கிலீஷா?" அப்படின்னு சொல்லி கேட்கறேன். பையா வந்து சொல்றாரு, யா அச்சானே" அப்படின்னாரு. அச்சானேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு, ஓகே இவனுக்கு ஏதோ தெரியுமா தெரியலையோ, இவன்ட்ட இங்கிலீஷ்ல பேசி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "பையா மும்பை கிதர் ஹே?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரு என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் ஏன்னா ஹிந்தியில சர்ச் பண்ணும்போது கிதர் ஹேனா என்னன்னு சொல்லி இது அவன். ஏன் மும்பைல இருந்துகிட்டு மும்பை எங்கன்னு சொல்லி கேட்கற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து கேவலமா சிரிச்சிருக்கான். ஸோ அப்புறம் நான் சொன்னேன், ஹிந்தி எல்லாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டாம். இவங்ககிட்ட இங்கிலீஷ்லயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்யூனிகேஷன் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டிங்ல இங்கே போகணும், அங்கே போகணும்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லொகேஷனை காட்டினேன். அவர் அப்பயே சொல்லிட்டாரு, லொகேஷன் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டினாரு. அங்கதான் பையா போகணும் அப்படின்னும் போது பையா வந்து பார்த்தீங்கன்னா நீ சுத்தி சுத்தி கூட்டு போயிட்டு இருந்தாரு. கூட்டு போகும்போது நான் மும்பை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன். எனக்கு எப்படி சொல்றது ரொம்ப பிடிச்சு போச்சு மும்பையை பார்க்கும்போது. ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் மும்பை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, நம்ம சென்னை இருக்கு பாத்தீங்களா? சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மெட்ரோக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாலம் போட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த பாலம் எல்லாம் வந்துருச்சுன்னா, அது மும்பை மாரியே தான் இருக்கும். உண்மையிலேயே சொல்றேன். சென்னையோட நெக்ஸ்ட் ஃபேஸ் மும்பையா கூட இருக்கலாம். மும்பை மாதிரி இருக்கலாம். ஏன்னா என்னோட இதுல பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது, ஏன்னா மும்பைல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸே இல்ல. அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்குன்னே. அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்டா சூப்பர் சூப்பரா கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமேலு ஆட்டோ, அதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது? நான் நெனச்சுட்டு இருந்தேன் ஒரு ஹைஜீன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இவங்க இருக்காங்க. கிளீனாவும் வச்சிருக்காங்க. சில பிளேஸஸ்லாம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்னோட மத்தவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மும்பைனாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அழுக்கா, டஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி. நோ அப்படி இல்ல. சில இடம் கிளீனா இருக்கு. சில இடம் அப்படி இருக்கு. ஸோ அதனால எதுவுமே நம்ம மும்பை இப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்தது ஒரு முட்டாள்தனம்ங்கிறத நான் டிசைட் பண்ணேன். ஆ பையா கூட வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த புறா பறக்கிற இடத்தெல்லாம் பார்த்தேன். புறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷுவலா போயிட்டு இருக்குது. அதாவது இந்த தீனி போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல நான் பார்த்தேன். ஆ ரீல்ஸ்ல எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா நெறைய பேர் கமிட்டட் ஆனவங்க சுத்திட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பார்த்தோன்னா, ஃபைன் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு போலீஸ் ஜீப்ல மட்டும் வந்து பார்த்தோன்னா, எல்லாரும் பிளாக் ஷர்ட் போட்டிருந்தாங்க. அது ஏன்னே தெரியல எனக்கு. நான் அந்த பையாட்ட கேட்கவும் இல்ல. பையா வந்து பார்த்தோன்னா, செம பிஸியா இருந்தாரு. அந்த ஆள் வந்து பார்த்தோன்னா, டிரைவிங் பண்ணிட்டு இருக்கான். மேப்ப பார்த்துக்கிட்டு கீழ ஷார்ட்ஸ் ஓட்டிட்டு இருக்கான். யூடியூப் ஷார்ட்ஸ். அந்த அதாவது எந்த வேலை வந்து பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு யாரோ ஒருத்தன் Instagram பார்த்துட்டே தான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஆள்ட்ட நான் போய் மாட்டிக்கிட்டேன். அந்த ஆளு சீரியல் பார்த்துட்டு இருக்கான் ஷார்ட்ஸ்ல. அப்படியே பார்த்துக்கிட்டே இப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் முடிஞ்சோனே பதக் அப்படின்ட்டு இப்படியே ஓட்டிட்டு இருக்கான். சரி, இந்த ஆள்ட்ட பேசவே முடியாதுன்ட்டு நான் அப்படியே வேடிக்கையே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு போலீஸ்காரங்க பிளாக் ஷர்ட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி ஃபைனு மும்பைல. நீங்க எது பண்ணாலுமே ஃபைனு அப்படிங்கிற மாதிரி அந்த பையா சொன்னாரு. சரி பையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு இருந்தேன். அப்படியே பையா கிட்ட பேசிட்டு ஒரு வழியா வந்து பார்த்தோன்னா, பையாவும் ரெடி ஆயிட்டாரு. இங்கிலீஷ்ல பேசுறக்கு. அவரு வந்து பார்த்தோன்னா, திஸ், வாட்டு, தட்டு இந்த மாரி அவரு ஏன் இங்கிலீஷ்க்கு வந்துட்டாரு. நம்ம ஆள் ஆயிட்டான்டா இந்த ஆளு அப்படின்ட்டு நான் பையா கிட்ட பேசிக்கிட்டு, "பையா பையா வான்கடை எவட பையா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். எவடா ஐயோ மலையாளம் வருதா? "எங்க பையா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டேடியம் இருந்துச்சு. எனக்கு இதுதான் வான்கடேவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, "பையா இது வான்கடேவா?" அப்படின்னேன். "நோ, நோ, நோ வான்கடே சவுத் ஆர் வெஸ்ட்" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது வேற எங்கேயோ இருக்கு போல. நான் எங்கேயோ வெஸ்ட் சைட்ல எங்கேயோ மாட்டிட்டு இருக்கேன் போல. ஸோ பையா சொன்னோனே வந்து பார்த்தோன்னா, "அப்ப இது என்ன ஸ்டேடியம் பையா?" அப்படின்னோனே, "இது ஏதோ நார்மல் கிரவுண்டு. ஆ ஜியோவோட கிரவுண்ட்" அப்படின்னாரு. ஜியோ அதாவது அவன் வொர்க் பிளேஸ்க்கு அவனே ஒரு கிரவுண்ட் குடுத்துருக்கான். அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு. ஸோ அத பார்த்தோனே அந்த கிரவுண்டே வந்து பார்த்தோன்னா, வான்கடே மாரி இருந்துச்சு எனக்கு. நம்ம நேரு ஸ்டேடியம் இருக்குல்ல, அந்த மாரி இருக்கும் அந்த கிரவுண்டு. ஸோ அந்த அளவுக்கு லைட் செட்டப் எல்லாத்தையுமே போட்டு வச்சிருந்தான். அதுக்கப்புறம் பையா கிட்ட சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு, பையா வந்து பார்த்தோன்னா, அவரோட ஃபேமிலிலாம் பேச ஆரம்பிச்சாரு. ராஜேந்தர் வந்து பார்த்தோன்னா, நம்ம கூட க்ளோஸ் ஆயிட்டாரு. ராஜேந்தர் வந்து பார்த்தோன்னா, எனக்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு பிரதர்ஸ் இருக்காங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தோன்னா, இதுதான் என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, எல்லாத்தையும் காட்டிருக்காரு. நானும் பையாவும் க்ளோஸ் ஆயிட்டோம். அப்படியே வந்து பார்த்தோன்னா, பையா கிட்ட பேசிட்டே வரும்போது, பையா வந்து பார்த்தோன்னா, சடனா வண்டிய நிப்பாட்டிட்டாரு. இங்க ஆளே இல்லாத இடத்துல வண்டிய நிப்பாட்டிட்டாரு. நான் அப்படியே பையாவ ஸ்லோ மோஷன்ல பார்க்குறேன். "என்ன பையா ஸ்கெட்சா?" அப்படிங்கிற மாரி பார்க்குறேன். பையா வந்து சொல்றாரு, "ஒன் செக் பிரேக்" அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் கைய காட்டிட்டு போயிட்டு, அவரோட பெர்சனல் ஒர்க்க முடிச்சுட்டு, சட்டுன்னு வந்து வண்டிக்குள்ள ஏறுனாரு. வந்து வண்டியில ஏறுனோனே கீழ டபால்னு தொறந்தாரு. உள்ள பார்த்தா புகையில. எல்லாமே அவரோட ஸ்டஃப். ஐயோ! ஸ்டஃப்ன்னு சொல்லிட்டேன். ஏங்க அது இல்ல, அது இல்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாமே யூஸ் பண்றவரு போல. ஸோ அதையும் போடுறாரு. அதுக்கப்புறம் தம் அடிக்கிறாரு. எல்லாமே பண்றாரு. நான் சொன்னேன், "பையா என்னமோ ரூல்ஸு ஸ்ட்ரிக்ட்" அப்படின்னு சொன்னேன். "இதுக்கு ரூல்ஸ் இல்ல, இதுக்கு ரூல்ஸ் இல்ல, இதுக்கு ரூல்ஸ் இல்லன்னு" அடிச்சுக்கிட்டே வராரு. வண்டி இப்படி நல்லா ஓட்டிக்கிட்டு போய் விண்டோல போட்டுக்கிட்டு, போற வரவன திட்டிக்கிட்டு, "இங்க பாரு எப்படி ஆட்டோ ஓட்டுறான் பாரு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பையா செம ஃபன்னு என் கூட சேர்ந்துக்கிட்டு. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் பார்த்தேன். அதாவது கிராஷ் சீன். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஆன்டி
ஓட்டிட்டு இருந்தது அந்த ஆன்டி மேல தப்பு. அந்த ஆன்டி மேல தான் தப்பு. ஆனா வண்டிக்காரன போட்டு அடி அடிக்குது. "என்னடா வண்டி ஓட்டுற?" அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு அத பார்த்துட்டு சிரிப்பு தாங்க முடியல. நான் சிரிக்கிறேன். ஒரு பக்கம் நம்ம ராஜேந்தர் அவரு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. "என்னய்யா நீ பண்ற?" அப்படின்ட்டு. போலீஸ்காரன் நின்னு வேடிக்கை பார்க்குறான். ஃபைட் பண்றத. அவங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஆன்டி வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ்காரர் இப்படி நின்னுட்டு பார்த்துட்டு இருக்காரு. கையில ஒரு நோட்ட வேற வச்சுக்கிட்டு இப்படி நின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஓகே. இதுதான் ஃபைட்டா? அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அத பார்த்தறப்பவே சரியான சிரிப்பு. இத வேற நெனச்சு சிரிச்சுட்டு இருந்தேன். அப்புறமேலு சில டெம்பிள்ஸ பார்த்தேன். அதுக்கப்புறம் சம் வாட்டர் பிளேஸ கிராஸ் பண்ணி வந்தேன். வேற என்ன இருந்துச்சு? அப்புறம் அபார்ட்மெண்ட்ல விண்டோஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரில் போட்டிருந்தானுங்க. அது ஏன்னே தெரியல. அதாவது நமக்கு அந்த விண்டோலாம் ஓப்பன் பண்ணா வந்து பார்த்தோம்னா, ஓப்பன் வியூல இருந்தா நல்லா இருக்கும்ல. பட் இவனுங்க கிரில்லாம் போட்டு இவனுங்க கொஞ்சம் சேஃப்டியா இருந்தானுங்க. அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பார்த்தோன்னா, அங்க சுத்தி, இங்க சுத்தி நம்ம ராஜேந்தர் வந்து பார்த்தோன்னா, ரூம்ல எறக்கி விட்டாரு. ஹோட்டல்ல வந்து இறங்குன உடனே வந்து பார்த்தோன்னா, ராஜேந்தர் வந்து "ஓகே பையா, தேங்க் யூ" அப்படின்னோனே, ராஜேந்தர் ஒரு கார்ட் குடுத்தாரு. எதா இருந்தாலும் நீங்க எனக்கு தனியா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தனியான சர்வீஸ்ல பண்ணி தரேன்" அப்டின்னாரு. அப்புறமேலு தான் தெரிஞ்சுச்சு, அந்த ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 800 குடுத்தோனே என்னைய ஒரு பெரிய கஸ்டமர் அப்டின்னு சொல்லி நெனச்சுட்டாரு போல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட்லாம் குடுத்துட்டு போனாரு ராஜேந்தர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபேமிலி அட்ரஸ் இங்க தான் இருக்கணும். நாங்க இங்க தான் இருக்கோம் அப்டின்னு சொல்லி சொன்னாரு ராஜேந்தர். பட் நான் அத எந்த லொகேஷன் அதெல்லாம் நெட்ல பார்க்கவே இல்ல. ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ராஜேந்தர் சொன்னேன்னா, "வந்துட்டு போங்க. நீங்க எங்க வீட்டு ஏரியாக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு. நான் வர்றேன்" அப்டின்னாரு ராஜேந்தர். ஸோ ராஜேந்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தம்ஸ் அப் எனக்கு என் சைட்ல இருந்து. ஏன்னா ராஜேந்தர் வந்து பார்த்தன்னா, இவன் ஹிந்தி பேச மாட்டான், இவன் எதுக்கு செட் ஆக மாட்டான்ட்டு ராஜேந்தர் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஆ யா பிரதர் அப்படிங்கிறது. அப்புறம் எனக்கு சிரிப்பா வந்து போச்சு. நம்ம பேசுற இங்கிலீஷ், அவர் பேசுறது இங்கிலீஷ் பார்க்கும்போது சக்க சிரிப்பா இருந்துச்சு எனக்கு. ஆ ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டு வந்துட்டு, ஸோ இப்ப இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம ரூம பத்தி சொல்லலாம். ம். என் லெவலுக்கு இந்த ரூம் கொஞ்சம் ஓவர் தான். நானே சொல்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஜில ஒரு சின்ன பிஜி குடுத்துருந்தாங்களே போதும். நான் அதிலேயே உட்கார்ந்து உயிர் வாழ்ந்திருப்பேன். பட் என் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ரூமு. பெரிய ரூம் ஒரு வேளை இது எனக்கு சின்ன மத்தவங்களுக்கு சின்ன ரூமா இருந்திருக்கலாம். எனக்கு இது பெரிய ரூம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மும்பையோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோ எவ்வளோ பெருசா போகுதுன்னு தெரியல எடிட்டரு. நீ தான்ப்பா பார்த்துக்கணும். ஓகே. இந்த ஓகே. இப்போ நான் என் எடிட்டர் கிட்ட கருத்து சொல்லியாச்சு. அவன் பார்த்துப்பான். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ரூம பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மும்பை ரூம்ல மும்பையோட வியூ. உங்களுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. நானே வரேன். யாப். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மும்பை ரூம். வாய்ஸ் எவ்வளோ பக்கத்துல இருக்குன்னு தெரியல எனக்கு. இங்கிருந்து பார்த்தா மும்பைய பார்க்க முடியும். பட் நான் இன்னும் மும்பைய பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு தான் சொல்லணும். ஏன்னா மும்பை சவுத், வெஸ்ட்ன்னு சொல்லி பிரிஞ்சிருக்கு. நார்த், சவுத் என்னமோ சொன்னாங்க. அத நோட் பண்ணல. பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்படிதான் என் ரூம் இருக்கும். ஸோ இந்த ரூம்ல பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன இருக்கு? நமக்கு ரூம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பழக்கமே இல்லையே. எனக்கு இந்த இந்த ரூம்ல எனக்கு புடிச்ச பார்ட் இது ஒண்ணு இருக்குது. இது ஒண்ணு இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. இந்த பெட் நான் என்ன மாரி பெட் தெரியுமா இது? என்ன மாரி பெட்? எனக்கு ரொம்ப புடிச்ச பெட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணதே இல்ல. நமக்கு எது பார்த்தாலும் புடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த பெட் அப்படியே ரொம்ப சாஃப்ட்டா இருக்குது. நான் வந்துட்டு ஒரு 3, 4 வாட்டி டைவ் போட்டிருப்பேன். வந்து வந்து விளையாண்டுட்டு இருக்கேன் பெட்ல. வயசாச்சுன்னு கூட யோசிக்காம வந்து வந்து குதிச்சிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது பெட்டு. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரூமே. சொல்ல முடியாது. அடுத்து என்னென்ன நடக்க போகுது வீடியோல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுதான் வந்து பார்த்தோன்னா, இன்னைக்கு வீடியோவோட அப்டேட்ன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நான் இதெல்லாம் ஃபீல் பண்ணேன். என்னென்னலாம் சொல்லணும்னு நெனச்சேனோ சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், மும்பையில தண்ணி ப்ராப்ளம் இருக்கு. தண்ணி ப்ராப்ளம் மீன்ஸ் சிறுவாணி பையன் நானு. ஸோ சிறுவாணி தண்ணி மட்டும் தான் குடிச்சு கோயம்புத்தூர்ல இருக்கிற தண்ணிய மட்டும் தான் குடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இங்க இருக்கிற தண்ணி, சப்ப தண்ணி செட் ஆகல. ஸோ அதனால ஒரு வாங்கி வச்சுட்டு சுத்த வேண்டியதா இருக்கு. கேன் போட்டுட்டு திரிஞ்சுட்டு இருக்கேன். ரூம்லயே தான் வச்சிருக்கேன். ஓகே. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. எடிட்டர் ரோல போட்டு முடிச்சிருப்பா. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.